காரடையான் நோன்பு. பதிவிரதை பெண்களால் சாதிக்க முடியாததுதான் என்ன? இறந்த தன் கணவன் சத்யவானின் உயிரையே யமனிடமிருந்து மீட்டு கொண்டு திரும்பினாள் சாவித்ரி தேவி. இது எதனால்? அவளுடைய கற்பின் திறத்தால், சாவித்ரியின் கற்பின் மகிமையால்தான் என்பது புராணம். சாவித்ரி தேவி இறந்த தன் கணவனின் உயிரை யமனிடமிருந்து மீட்டு கொண்டு திரும்பிய நன்னாளே காரடையான் நோன்பு என்று பாரத மக்களால் கொண்டாடப்படுகிறது. சாவித்ரி தேவி ஆரம்பித்த அந்த விரதம் அன்று முதல் இன்று வரை நம் பாரத தேச பெண்கள் தவறாமல் செய்து தன் கணவனின் ஆயுளை நீட்டிக்கச் செய்து அதன் மூலம் பலனும் பெற்று வருகிறார்கள். இதனால் எந்த ஒரு பெண் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவள் தன்னையும் தன் கணவன் குழந்தைகளையும் மிருத்யுவிலிருந்து, அதாவது யம பயத்திலிருந்து காப்பாற்றுகிறாள். அதற்கான விரதமே காரடையான் நோன்பு என்னும் காமாட்சி விரதம். காலை முதல் எதுவுமே சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மாலை மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் வேளையில், அதாவது பங்குனி மாதம் துவங்கும் முன்பாகவே அடை என்ற உணவுப் பொருளை அம்மனுக்கு, காமாட்சி தேவிக்கு நைவேத்தியம் செய்து அம்பாளை பிரார்த்தித்து குழந்தைகள் உட்பட பெண்கள் அனைவரும் தங்கள் கழுத்தில் ரக்ஷையான சரடை கட்டிக்கொள்வதே இந்த நோன்பாக கருதப்படுகிறது. இந்த உன்னதமான காரடையான் நோன்பு இந்த விஸ்வாவசு வருடம் 14/3/2026 அன்று சனிக்கிழமை இரவு 7:15 மணி முதல் 8 மணி வரை சந்திரஹோரை அல்லது இரவு 9:22 மணி முதல் 10:22 மணி வரை குருஹோரையில் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்து நோன்பு சரடு கட்டிக்கொள்ளலாம் என்பது மிகவும் உன்னதமான செயலாக இருக்கிறது. இதுவே இந்த வருடம் நோன்பு சரடை நாம் கட்டிக்கொள்ள ஏற்ற நேரம் என்று மகான்களால் கூறப்பட்டுள்ளது. காரடையான் நோன்பு என்பது மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் வேளையில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல கணவரை அடையவும் அம்மனை, அதாவது காமாட்சி தேவியை வேண்டி காராமணி மற்றும் அரிசி மாவு கொண்டு செய்த அடையை படைத்து மஞ்சள் கயிறாக நோன்பு சரடு மாற்றிக்கொள்ளும் சிறப்பு விரதமே காரடையான் நோன்பு என்று அறியப்படுகிறது. மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் சேரும் நேரத்தில் இந்த நோன்பை நாம் முடிக்க வேண்டும். இந்த காரடையான் நோன்பிற்கான வழிபாட்டு பொருட்கள் அரிசி மாவு, காராமணி, வெல்லம் அல்லது உப்பு சேர்த்து செய்த அடை, அதாவது காரடை என்று கூறப்படுகின்ற இந்த சிறப்பு நைவேத்தியத்தை நாம் அம்பாளுக்கு படைக்க வேண்டும். அதோடு வெண்ணெய் மற்றும் மஞ்சள் கயிறு, சரடு, பூக்கள் இவையெல்லாம் வைத்து காமாட்சி தேவியை நாம் சிறப்பாக வழிபட்டால் இதற்கான பலன் அளப்பரியதாக இருக்கிறது. காரடையான் நோன்பிற்கான வழிபாட்டு முறை: அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து காமாட்சி அம்மன் அல்லது சாவித்ரி தேவியின் படத்தை அலங்கரிக்க வேண்டும். அம்மனுக்கு காரடையும் இனிப்பு அடையும் வெண்ணெயுடன் சேர்த்து படைக்க வேண்டும். சாவித்ரி சத்யவான் கதை அல்லது காமாட்சி அம்மன் கதையை வாசிக்கவோ அல்லது வாசிக்க சொல்லி கேட்கவோ செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். பூஜையின் முடிவில் மஞ்சள் அரிந்த சரடு, அதாவது மஞ்சள் கிழங்கோடு கோர்த்த சரடு, நோன்பு கயிறு, அதை கணவன் கையால் அல்லது மூத்த சுமங்கலி பெண்களிடம் கேட்டு வாங்கி ஆசி பெற்று நம் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் உணவின்றி விரதம் இருப்பது அல்லது அடை நைவேத்தியத்தை மட்டும் உண்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. பூஜை செய்யும் பொழுது இந்த கார அடையுடன் வெண்ணெயும் சேர்த்து, உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று பாடி தேவியை மனமுருகி வழிபட வேண்டும். பிறகு அதோடு வெற்றிலைப்பாக்கு, பழங்கள், தேங்காய்,
பூக்கள் வைத்து சமர்ப்பித்து கற்பூரம் காட்டி தேவியை வழிபட்டு அதன் பிறகு நோன்பு சரடு கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பு. சாவித்ரி தேவி யமதர்மனிடமிருந்து தன் கணவன் சத்யவானின் உயிரை மீட்டெடுத்த கதைக்கு சான்றாக இந்த விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இது மாங்கல்ய பலத்தை மிகவும் கூட்டும் விரதமாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு பெண்களின் கணவனுக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிம்மதியும் சந்தோஷமும் அவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கும் என்பது மகான்களின் திண்ணமான கூற்று. இத்தனை சிறப்புமிக்க இந்த காரடையான் நோன்பு விரதத்தை நாமும் அனுசரித்து அன்னை காமாட்சி தேவியின் அருளை பெறலாமே.